தமிழகத்தில் கடந்த 2019 வரை வேலூர் என்றாலே பாலாறும் கடுமையான வெயிலுமே அனைவருக்கும் நினைவுக்கு வரும். அதன் பின்னர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய முயன்றதால் மக்களவை தேர்தல் ரத்தான தலைகுனிவு சம்பவம் இணைந்து கொண்டது. அப்போது திமுக சார்பாக களமிறக்கப்பட்ட அமைச்சர் துரைமுருகனின் கதிர் ஆனந்த் சார்பில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருந்த கணக்கிலிடப்பட முடியாத பெரும் தொகையை வருமான வரி கைப்பற்றியது. இதனையடுத்து வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்ய அதன் பெயரில் குடியரசுத் தலைவரும் தேர்தலை ரத்து செய்து உத்தரவிட்டார். 2019 மக்களவை தேர்தலில் இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு மிக பெரும் தலைக்குடிவு என்று பார்க்கப்பட்டது. தொடர்ந்து மறு தேர்தல் அறிவிக்கப்பட்டு திமுக சார்பில் தற்போதைய தமிழக அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் வேட்பாளராக களமிறங்கினார். அதிமுக பாஜக கூட்டணி சார்பாக புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் களமிறக்கப்பட்டார். இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது கடினம் என்று சொல்லப்பட்ட நிலையில் சிறுபான்மையினரின் வாக்குகளால் திமுகவின் கதிர் ஆனந்த் 8141 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்பி ஆனார். தனது தோல்விக்கு அதிமுகவின் ஒத்துழைப்பு இல்லை என்று நினைத்த ஏசி சண்முகம் நேரடியாகவே விமர்சனம் செய்யவும் தொடங்கினார். அப்போதே அவர் இனி அதிமுக கூட்டணியில் இடம்பெற மாட்டார் என்றும் சொல்லப்பட்டது. தற்போதைய 2024 மக்களவை தேர்தலில் வேலூர் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் மீண்டும் களமிறங்க உள்ளது உறுதியாகி உள்ளது. அதிமுக பாஜக தனித்தனியாக கூட்டணி அமைத்து களமிறங்கும் நிலையில் பாஜகவின் கூட்டணியில் இணைந்துள்ள புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் மீண்டும் வேலூர் தொகுதியில் போட்டியிட 100% வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. அவரின் அதிமுகவின் துணை இல்லாமல் பாஜகவின் துணையோடு களமிறங்கி இருப்பதால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு என்று ஒரு தரப்பினர் ஆருடம் கூறினாலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் எண் மண் எண் மக்கள் பிரச்சார பயணம் மற்றும் ஏசி சண்முகம் தொகுதி முழுவதும் மேற்கொண்டுள்ள நலத்திட்ட உதவிகள் அவரின் வெற்றிக்கு கை கொடுக்கும் என்கிறார்கள் இன்னொரு தரப்பினர். இந்த நிலையில் திமுக தலைவர் தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் வேட்பாளர் நேர்காணலில் கதிர் ஆனந்த் முதல் வெற்றி வேட்பாளர் என வரவேற்றுள்ள விவகாரம் திமுகவினரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த மக்களவை தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களில் தூத்துக்குடி தொகுதியில் எந்த போட்டியுமின்றி கனிமொழி வேட்பாளராக அறிவிக்கப்படுவது உறுதியாகிவிட்டது. அதே போல இந்த வேலூர் தொகுதியிலும் 2 பேர் மட்டுமே விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்தும் திமுகவின் அவைத்தலைவராக இருந்த முகமது சாகு என்பவரும் கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் இதில் முகமது சாகு திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்திப்பதற்காகவே இந்த விருப்ப மனுவை கொடுத்ததாக அந்த இடத்திலேயே போட்டு உடைத்து சென்றுவிட வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக கதிர் ஆனந்த் களமிறக்குவது 100% உறுதியாகிவிட்டது. இதனையடுத்து கதிர் ஆனந்த் வேட்பாளர் நேர்காணலில் வாங்க முதல் வெற்றி வேட்பாளரே என்று மு.க. ஸ்டாலின் மனம் குளிர வரவேற்றுள்ளார். அதோடு வேலூரில் பாஜக ரொம்ப டஃப் கொடுப்பாங்க, எப்படியும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும், புரியுதா என்று கதிர் ஆனந்திடம் அழுத்தமாக சொல்லி அனுப்பியுள்ளாராம் மு.க. ஸ்டாலின். வரவேற்கும் போது வெற்றி வேட்பாளர் என்று அழைத்தாலும் போகும்போது பாஜகவை மேற்கோள் காட்டி மும்முரமாக களத்தில் வேலை செய்ய வேண்டும் என்ற உத்தரவை தளபதியே கொடுத்திருப்பதால் இந்த 5 வருட காலகட்டத்தில் வேலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சத்துவாச்சாரி சுரங்கப்பாதை அமைத்து கொடுத்தது, கேவி குப்பம் டோல்கேட் செயல்பாட்டுக்கு வரவிடாமல் தடுத்தது என தான் செய்த பல்வேறு சாதனைகளை மக்களிடம் தெரிவித்து இப்போதே கதிர் ஆனந்த் வாக்கு சேகரிக்க ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது.